மதுக்கடைகளை 2023ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை மூடியது. தற்போது மொத்தத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்கள் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. இட் இஸ் எ குட் ஸ்டெப், இட் இஸ் எ குட் ஜெஸ்டர். ஆனால் முழு மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு என்ற வகையில் நான் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போது வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற போது இதையே வலியுறுத்தி நான் நடைபயணம் மேற்கொண்டவன். எனவே முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நிர்வாகக் குழுவின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விஜய் அவர்களும் குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சொல்றப்ப கூட இந்த க்ளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்தில் விஜய் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. அமமுகவில் உள்ள ஒரு வேட்பாளர் அவர் வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டே போன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வெளியாயிடுச்சு. இதெல்லாம் வச்சுதான் குதிரை பேரம் நடந்திருக்கு. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? முகத்தை மூடிட்டு போனோம் அதெல்லாம் தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களோட கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படியே ஏற்றுக்கிட வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்லை. வரவேற்று இருக்கிறோம் சொல்லிட்டு இல்லை. ஜோசப் விஜய் ஆட்சியை வரவேற்றுக்கொண்டு முதலே நான் சொல்லிட்டேன். அதிலே ஐ ஸ்டாண்ட் பை இட். வி வெல்கம் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ஆட்சி அமைப்பதற்கு வரவேற்றுக்கொண்டு சொல்லிட்டேன். அது நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருந்தால் இப்படிங்கிற ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அதை ரிப்ளை பண்ண முடியாது. இது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறோம். அதோடு முடிந்து விட்டது. அது காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதை பற்றி நான் என்ன கமெண்ட் பண்ண முடியும்? திமுக கூட்டணியில் தான் தொடரும். இந்த தோழமை தொடரும். திராவிட கட்சிகளை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் வரல எலெக்ஷனுக்கு. தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்தாரு. அவருக்கு ஆட்சி பெருமானம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அவர் அந்த நோக்கத்தை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல. திராவிட கட்சிகள் வரக்கூடாதுன்னு அவர் எங்கேயும் சொல்லலை, எந்த மேடையிலையும் சொல்லலை. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு திராவிட இயக்கத்தினோட அடுத்த பரிமாணமா பாக்குறீங்களா? அது அவர் எடுத்துக்கொண்டு போகிற முறை, நடத்துகின்ற ஆட்சி முறை, அவருடைய அணுகுமுறை எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணி பொறுத்திருந்து தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அவர் பெரியார் திடலுக்கு சென்று அறிவாசான் தந்தை பெரியாருக்கு அவர் மரியாதை செய்ததிலிருந்தே அவர் தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தை மதிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். அது நீ போக போதானே பார்க்கணும். இப்போ போய் அவர் பார்த்தது வரவேற்புக்குரியது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. போய் பார்த்தது, அண்ணன் வீரமணியிடம் அவர் வாழ்த்து பெற்றது, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இளைஞர்களை கொண்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த சீமை கருவேலம் வெட்டுறதுல அவங்களையும் பங்கெடுத்து நான் அரசுக்கு அப்பீல் கொடுத்துருக்கேன். அவரே அவங்க கட்சியில் சொல்லி அவங்களை ஈடுபட செய்யலாம். அவங்ககிட்ட பெரிய யூத் ஃபோர்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். அவங்க கட்சி நல்ல சஜஷன், அதை செய்யட்டும்.